இங்க சில பேர் சில ட்ரக்டரையா பாம்பை அப்படியே எடுத்துட்டு வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் இவங்க எதுக்கு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு ரிசர்ச் பண்ணிருப்பாங்க. அந்த ரிசர்ச் ஃபெயிலா போன காரணத்தால இப்ப இந்த பாம்பு எல்லாத்தையும் கொளுத்த ட்ரை பண்றாங்க. பட் இவங்க எவ்வளவு ட்ரை பண்ணி அந்த பாம்பை இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. சோ அப்படியே அங்க சீனை கட் பண்ணிட்டு இப்ப அந்த ரிசர்ச் பண்ண ரூம் தான் காமிக்கிறாங்க. அங்க ஒரு டாக்டர் கண்ணாடிக்குள்ள ஏதோ பாக்குறாரு. அது ஒரு பெரிய பாம்பு. அந்த பாம்பு தான் இந்த சின்ன பாம்பு எல்லாத்தோட அம்மாவும். சோ அப்படி இருக்க ஒரு இன்ஜெக்ஷன் அது மேல குத்த ட்ரை பண்ண அந்த இன்ஜெக்ஷனே உடஞ்சு போயிருது. அந்த பாம்புக்கு எதுவும் ஆகல. அதே சமயத்துல இது ரொம்பவே ஆக்ரோஷமா ஒரு கத்த ஆரம்பிக்குது. சோ அப்படி கத்தன உடனே மிச்சம் இருந்த சின்ன பாம்பு எல்லாமே அதுவும் ஆக்ரோஷமா மாற ஆரம்பிக்குது. சோ இப்படி இருக்க டாக்டர் ஒரு பக்கத்துல இருந்த சுவிட்ச் ஒரு அழுத்த அந்த இடம் ஃபுல்லாமே இப்ப நெருப்பா மாற ஆரம்பிக்குது. இந்த டாக்டரால கூட அதை கண் நோக்கி பார்க்க முடியல. சோ இப்படி இருக்க இவ்வளவு நேரம் தான் அந்த பாம்புக்கு எதுவுமே ஆகல. திரும்ப கத்த ஆரம்பிக்குது. சோ அந்த சத்தத்தை கேட்டு வெளியே இருக்கிற பாம்புகளும் ஆக்ரோஷமா மாற ஆரம்பிக்குது. அதே டைம்ல ரிசர்ச் ரூம்குள்ள இருக்கிற பாம்பு ஆக்ரோஷமா மாற ஆரம்பிச்சு அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பிடிச்சி கடிக்க ஆரம்பிக்குது. அண்ட் இப்ப இந்த ரிசர்ச் ஃபெயில் ஆனது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லா பாம்பும் இந்த எல்லா மனுஷங்களையும் கொல்ற மாதிரி காமிச்சு அப்படியே அந்த ஷார்ட் ஃபிலிம் முடிக்கிறாங்க. சோ இதே மாதிரி பல வீடியோ பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன்ல போட்டு வச்சுங்க.